அதாவது அங்காளம்மன் இந்த பூலோகத்துல தோன்றியதே சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கிறதுக்காகத்தான் அவங்க அவதரிச்சாங்க. மஞ்சள் குங்குமத்தை தவிர வேற எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது. அதனால மஞ்சள் குங்குமம் தூவி வணங்குறது. இவங்க உயிருடன் வாழும் தெய்வம், நம்மளாட்ட மனிதர்களாக உயிருடன் வாழும் தெய்வம். யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க வீட்டிலேயே போய் அவங்களுக்கு கனவுலையோ இல்லை சொல்லி வர வச்சு பேச்சியம்மனோட அவ சக்தியே குழந்தை பாக்கியம், பித்ருக்களால் ஏற்பட்ட சாபத்தினால இல்லை பித்ருக்கள் கொடுக்கப்பட்ட சாபத்தினால நம்ம வம்சம் வளரல அப்படின்ற ஒரு பிரச்சனை உள்ளவங்க இங்கே அவரு நம்ம பிறக்கும் போது எந்த மதத்தில் பிறந்தோமோ அந்த மதத்தில் இருந்து தான் நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்வாங்க. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிறு வயது பெண்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, எந்த ஆலயத்துக்கு போனாலும் கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க. வணக்கம், என் பேர் குருநாதன். நான் இப்போ இருக்கிறது இந்த நீங்கள் பார்க்குறது இந்த அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயம். அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயம் இது லாடாங் புக்கித்தாலாங் கோலஸ்லாங்கூரில் இருக்குது. அப்போ இந்த ஆலயம் ஆகப்பட்டது கடந்த 126 ஆண்டுகளை கடந்துருச்சு. இந்த ஆலயம் இதனுடைய முன்னோர்கள், அதாவது எங்களுடைய பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய எங்கள் அப்பாவுடைய பாட்டி தாத்தாக்களால் குலதெய்வ வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இது குலதெய்வ வழிபாட்டுக்கு மீறிய ஒரு வழிபாட்டு முறை. அதில் இந்த அதாவது பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் பிறந்த காலங்களில் வேத மந்திரங்கள்லாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஆரியர்கள் புதுமையை புகுத்தி இந்த வேத மந்திரங்களை இணைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த ஆலயத்தில் இன்னும் எந்த ஒரு புதுமையும் புகுத்தப்படலை. அந்த ஆதி காலத்தில் சிவன் பார்வதி உதிச்ச காலத்தில் எப்படி அவங்களுக்கு பூஜைகள் நடக்கப்பட்டதோ அந்த பூஜைகள் மட்டும்தான் இங்கே செய்கிறாங்க. அது எங்களோட முன்னோர்களோட ஆலயமான தென்னிந்தியாவில் நாமக்கல் அடுத்து 13 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மணியனூர் கிராமத்தில் இதே மாதிரி ஆலயம் இருக்குது. அங்கேயும் இதே வழக்கு முறை தான். ஆலயத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கும். அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்தது. அப்போ அங்காளம்மனுக்கு 3 இடம் மெயின். இப்போ அங்காளம்மன் பிறந்தது தாயனூர், வளர்ந்தது மேல்மலையனூர், வாழ்கிறது மணியனூர் அப்படின்னு. அப்போ இந்த மணியனூர் கிராமத்துக்கும் அங்கே திருவண்ணாமலையில் தான் அவங்க அர்த்தநாரீஸ்வரர் திருப்பி புருஷன் பொண்டாட்டியும் ஈர் உடல் ஓர் உடல் ஆன இடம். அப்போ அங்கே தான் அங்காளம்மன் வாழ்கிறதா வரலாறு. அப்போ அந்த இடத்துலேருந்து தான் எங்கள் முன்னோர்கள் இங்கே வந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த இடத்துல ஆலயத்தை இந்த இடத்துல அவங்க வணங்கி வர இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திருவுருவம் இது ஒரு சுயம்பு திருவுருவம். அதாவது அம்மா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மணியனூருக்கு போனாலும் அவங்க வளரக்கூடிய சக்தி. அப்போ இது ஃபுல்லாக மண் சிலை. இதில் மண் திருவுருவம். இதில் வேறு எந்த கலவையும் கிடையாது. சிமெண்ட்டு போன இதெல்லாம் செய்யறது கிடையாது. இயற்கையிலேயே அவங்க வளருவாங்க.
இது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி மற்ற ஆலயங்களை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பால ஸ்தாபனம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை அதனுடைய தனிப்பட்ட வழிபாட்டு முறையில் ஒரு பால ஸ்தாபனம் மாதிரி செய்வாங்க. ஸோ அது ஆலயத்தில் உள்ள, அதாவது எங்களுடைய முன்னோர்களால் ஆசீர்வாதம் வாங்கப்பட்டவங்க மட்டும்தான் அதில் கலந்து அதை ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆலயம் 365 நாளும் திறந்திருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழாவுக்கு முன்னதாக முதல் நாள் ஆலயம் மூடப்பட்டிருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு வாட இந்த ஆலயம் அடைப்பு. மற்ற நாள்களில் இந்த ஆலயம் திறந்த வெளி வெட்ட வெளிச்சத்தில் தான் இருக்கும். ஆலயத்தில் பொதுவாக பிள்ளையார், முருகன், இது கருப்பணசாமி, இப்படி எல்லா தெய்வமும் இருக்கும். அப்புறம் பிள்ளையார் சன்னதி இருக்குது, முருகன் சன்னதி இருக்குது. ஏன் இங்கே முருகன் சன்னதியும் பிள்ளையார் சன்னதியும் இருக்குனாக்கா, சிவனுடைய பார்வதியினுடைய புத்திரர்கள் அவங்க 2 பேரும், அதனால அவங்களுடைய சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் இந்த ஆலயத்தினுடைய மூலிதம். அதாவது அங்காளம்மன் இந்த பூலோகத்தில் தோன்றியதை சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கிறதுக்காகத்தான் அவங்க அவதரிச்சாங்க. அப்படி பிரம்மகஸ்தி தோஷத்தை நீத்த நாள் தான் சிவராத்திரிக்கு முதல் நாள். அப்போ சிவராத்திரி சிவனுக்குரிய பூஜை மட்டும் இல்லாமல் அங்காளம்மனுக்கு குலதெய்வமாக உள்ளவங்களுக்கும் அங்காளம்மனை வணங்குறவங்களுக்கும் அது முக்கிய நாள். ஸோ அதனால இப்போ நம்ம இந்தியாவில் போனோம்னாக்கா, தென்னிந்தியாவில் போனோம்னா எல்லா அங்காளம்மன் கோயிலையும் சிவராத்திரி மிக சிறப்பாக நடத்திட்டு வருவாங்க. ஸோ அந்த ரீதியில் இங்கே இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அபிஷேகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கும். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். மத்தியான பூஜைகள் கூட அடைக்கப்படுறதில்ல, திறந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே யார் எப்போ வேணுமாலும் பூஜைகள் பண்ணிக்கலாம், என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ரீதியில் இந்த ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுறது உண்டு. அப்போ விசேஷ பூஜைகள் அப்படின்னு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும். அது ஒவ்வொரு வருஷமும் 3வது மாதம் மார்ச் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும். ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அடுத்து 3 நாளில் செய்வாங்க, இல்லை 4 நாளில் செய்வாங்க அப்படின்னு. இங்கே 3வது மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெறும். நீங்கள் பார்க்குறது பொதுமக்கள் அதை பக்தர்கள் அவங்களோட சொந்த திருக்கரங்களால் அம்மாவுக்கு குங்குமம் சாத்துறது. இது எந்த ஆலயத்திலையும் வழக்க முறை கிடையாது. ஏன்னா பொதுவாக ஆலயங்களில் நம்மளுடைய திருவுருவத்துக்கு பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எப்படி நம்மளுடைய கை ரேகைகளில் நம்மளுடைய கிரகங்கள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் அந்த கிரகத்தால் தான் ஆளப்படுறது அப்படின்னும் போது அதை நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அதன் மூலிமா நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறை செய்கிறது. இதில் மஞ்சள் குங்குமத்தை தவிர வேறு எந்த பொருளையும் சேர்க்கக்கூடாது. அதனால் மஞ்சள் குங்குமம் தூவி வணங்குறது, உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட ஒப்படைச்சி அதன் மூலியமா ஆதிசக்தியான இந்த தேவி மல்லார்ந்த பார்வையின் படுத்திருக்கனால கோள்களை இயக்கி கோள்களிடம் பதில் எடுத்து நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சன்னதி இது. அதனால இது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு மற்ற இடங்கள்ல நம்ம சிற்பங்களுக்கு முன்னையோ இல்லை எதுக்கும் பக்கத்துலேயே விட மாட்டாங்க. இங்கே நீங்கள் அருகாமையில நின்று இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும். அப்புறம்தான் எங்களோட அர்ச்சனை போக்குவரத்துலாம் நீங்கள் பண்ணணும். ஆலயத்தில் அதிசயத்தை பற்றி பேசணும்னா இந்த ஆலயத்துக்கு போனவங்களை கேட்டாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க உயிருடன் வாழும் தெய்வம், நம்மளாட்ட மனிதர்களாக உயிருடன் வாழும் தெய்வம். யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க வீட்டிலேயே போய் அவங்களுக்கு கனவுலையோ இல்லை சொல்லி வர வச்சு அவங்களோட பிரச்சனை தீர்க்கக்கூடியவங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. இப்போ கூட நமக்கு பிரேசிலேருந்து கூட போகிறாங்க, இந்தியாவிலேருந்தும் வராங்க, லண்டன்லேருந்து வராங்க. இவங்களாம் இது அம்பாலே கனவுல போய் கூட்டிகிட்டு வந்த நிறைய வரலாறுலாம் உண்டு. அதற்கு மேலே இது பேச்சியம்மனோட சக்தியே குழந்தை பாக்கியம். அதன் பிறகு நமக்கு ஏவல் பில்லி சூனி இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது. இதை நீக்கிறது தான் இங்கே உள்ள வேலை. அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும், உடல் நலம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே வேண்டிட்டு போனீங்கன்னா 95% கட்டாயம் சக்ஸஸ். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இதை கலந்து கொண்ட பொதுமக்களை கேட்டால் இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க. நன்றி.
இந்த சன்னதி ஒரு அபூர்வ சன்னதி, வேற எந்த கோயில்களும் கிடையாது, மலேசியாவில் இங்கே ஒண்டி தான் இருக்குது. இது வந்து பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். அதாவது பித்ருக்களுக்கு இப்போ நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பித்ரு தோஷம் இருக்குது, குழந்தை பாக்கிய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருக்களால் ஏற்பட்ட சாபத்தினால இல்லை பித்ருக்கள் கொடுக்கப்பட்ட சாபத்தினால நம்ம வம்சம் வளரல அப்படின்ற ஒரு பிரச்சனை உள்ளவங்க இங்கே வந்து 5 வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் 5 வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய் விளக்கு போட்டு 5 முறை சுற்றி வந்து போனாவே உங்களோட தோஷம் நிவர்த்தி. இப்போ மற்ற கோயில்களை செய்கிற மாதிரி யாகசாலை பூஜை இதெல்லாம் பண்ணி ஆரியர்கள் செய்கிற மாதிரியோ இல்லை மற்ற அர்ச்சகர்கள் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் பித்ரு பூஜை நிவர்த்தி ஆகுன்றது கிடையாது. இங்கே வந்து தோஷ நிவர்த்தி தான் அங்காளம்மனோட வேலையே. அதனால் உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரி, பிரம்மகஸ்திய தோஷத்தை நீக்கின ஒரு தாய். அதனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கிய பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது நம்மளுடைய செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் இல்லை நாகதோஷமாக இருக்கட்டும், இங்கே வந்து 5 வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு போட்டு இந்த சன்னதியை 5 முறை சுற்றி வந்தாவே உங்களோட தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது இதனுடைய விளக்கம். அதனால் நீங்கள் இதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் 1000 2000 எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஐயர்கள்ட்ட கொடுத்து. அப்படிலாம் ஏமாற்றப்படாமல் ஏமாந்து போகாமல் ஒரே ஒரு நெய் விளக்கை போட்டு 5 தடவை சுற்றி வந்து நீங்கள் வணங்கிட்டு போனாவே உங்கள் தோஷம் கேரண்டியாக நிவர்த்தி, கட்டாய நிவர்த்தி. ஏன்னா அங்காளம்மன் பிறந்ததே தோஷ நிவர்த்திக்காகத்தான். வந்து தொட்டில், அதாவது இந்த கோயிலில் மிக பிரசித்தி விஷயம் வந்து குழந்தை பாக்கியம். ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. இங்கே அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து வணங்கிட்டு போனீங்க, கட்டாயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு மேலே உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை இருக்கா அப்படின்றதும் இந்த ஆலயத்தில் கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் போய் மருத்துவரை பார்க்கலாம். அந்த இதில் 99% வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நடக்கும். அதில் குழந்தை வரம் பெற்றவங்க இந்த குழந்தைய இந்த தொட்டியில் போட்டு ஆட்டுவாங்க. அதற்கு மேலே அங்கே தொட்டி கட்டிட்டு போவாங்க. தொட்டி கட்டிட்டு போகிற வழக்கம் உண்டு. ஸோ அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம தொட்டி கட்டிட்டு போவாங்க. அதில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முறை. ஆனால் திருவிழா என்பதே குழந்தை பாக்கிய பூஜை. அதனுடைய வழிபாட்டு முறை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் திருவிழா அன்னைக்கு குழந்தை பாக்கிய பூஜைகளை கலந்துக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளனையே வந்துடணும். ஏன்னா ஜேமில் அதெல்லாம் மாட்டிட்டீங்க, லேட் ஆகிட்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் வெள்ளனையே வந்து கலந்து உங்களோட நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் பிரகாரம் கூப்பிடப்பட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அதுக்குன்னு சிறப்பு சாப்பாடு இருக்குது, அது உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மனம் வந்து நீங்கள் சாப்பிட்டு தெய்வத்தை வணங்கி செல்லுங்க, கட்டாயம் குழந்தை கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது ஊர் அறிஞ்ச உண்மை. அடுத்து இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, மதம் மாறுறது அதுவே தவறு. நம்ம பிறக்கும் போதே எந்த மதத்தில் பிறந்தோமோ அந்த மதத்தில் இருந்து தான் நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்வாங்க. நம்ம ஆண்டவன் தெய்வத்தை நம்மளை படைச்ச தெய்வனுக்கு 2 கண்ணு கொடுக்க தெரிஞ்சு, 2 காது கொடுக்க தெரிஞ்சு, வாய் கொடுக்க, கை கொடுக்க தெரிஞ்சு, இப்படி எல்லாமே எந்தெந்த இடத்துல எந்தெந்த நரம்புகள் எப்படி வேலை செய்யணும், ஹார்ட் பீட் எத்தனை இருக்குன்னு இவ்வளவும் தெரிஞ்ச ஒரு இறைவனுக்கு நம்ம எந்த மதத்தில் பிறக்கணும் அப்படின்னு தெரியாமல் போகாது. அப்படி நம்ம இன்னொரு மதத்தில் போகணும் அப்படின்னாக்க நம்ம அந்த வீட்டுக்கு பிள்ளையாவே பிறந்திருக்கலாம். அதனால் எந்த மதத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க பிறந்த மதத்திலேயே இருக்கணும். அதுதான் பயாலஜிக்கல் மதம், அதுதான் உண்மை மதம், அதுதான் மரபு, டிஎன்ஏ மரபு. அதனால் மதம் மாறுவது பெரிய தவறு, பெரிய தப்பு. இன்னைக்கு பல காரணங்களால் ஒரு தெளிவு இல்லாமல் நிறைய பேர் இது மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் நிறைய கர்மத்தை தொடர்றாங்க. அதன் மூலியமாகவும் நிறைய பேர் வந்து இங்கே இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ரொம்ப காலமாகவே ஒரு 100 வருஷம் 200 வருஷம் மதம் மாறினவங்க இங்கே வந்து வணங்கி குலதெய்வம் அது கண்டுபிடிச்சி இப்போ வணங்கி போகிற வழக்கம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இது இப்போ இந்தியாவிலையும் இப்போ நிறைய அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு மதம் மாறணுன்ற எண்ணம் உள்ளவங்க உங்களை மாற்றிக்குங்க. ஒரு மாமரம் விதை போட்டிங்கன்னா மாமரமாக தான் வரும், அது மாமரமாக தான் சாகும். ஒரு வாழை மரம் பிறந்தால் வாழை மரமாக தான் இருக்கும், வாழை மரமாக தான் சாகும். அப்படி எதாக இருந்தாலும் ஒரு புல்லாக இருந்தால் கூடிய அது பிறக்கிறதும் இறக்கிறதும் தன்னுடைய இதோ எந்த இடத்துலையும் மாற்றிக்கல. மனிதர்கள் மாற்றிக்கொள்வது இது மிகப்பெரிய தவறு. நம்ம பிறந்த மதம் மிகச்சிறந்தது. இதுதான் நமக்கு கர்மா கொடுத்த பலன். இதுதான் இறைவன் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிற வழிபாட்டு முறை. அது மட்டும் இல்லாமல் எல்லா மதத்திலும் இல்லாத மிகப்பெரிய தத்துவம் நம்ம இந்து மதத்தில் இருக்குது. இந்து மதத்தில் ஒண்டி தான் ஒருத்தன் ஞானி ஆக முடியும், ஒருத்தன் தெய்வத்தை சென்று அடைய முடியும் அப்படின்ற தத்துவம் இருக்கனால
இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இதை மதம் மாறுவதனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதனால இது என்னோட ஆலோசனையாகவே நான் சொல்லிடுறோம். இன்றைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிறு வயது பெண்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா, எந்த ஆலயத்துக்கு போனாலும் கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவர்கள் சொன்னாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் கேட்கறதில்ல, பெண்களும் கேட்கறதில்ல. எல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகிறீங்க, அது தவறு. காரணம் இது சயின்ஸும் கூட, அறிவியல் கூட. நம்ம கருப்பு உடுப்பு அணியும் போது நம்மளுடைய எனர்ஜி வந்து ரிஜெக்ட் ஆகுது, நம்ம உடம்புல செல்ல வேண்டிய எனர்ஜி வெளியே போகும் அப்படின்வாங்க. அதே சமயத்தில் வெள்ளை ஆடையோ இல்லை மற்ற கலர் ஆடை அணியும் போது அதுக்கு ஒரு வீரிய சக்தி உண்டு. அதனால தான் இப்போ எல்லா கோயில்களுக்கும் போகும்போது மஞ்சள் கலரில் உடுத்துவதோ இல்லை வெள்ளை வேஷ்டி கட்டுவதோ இல்லை வெள்ளை உடுப்புகள் உடுத்துறதோ வழக்கம். அதனால எந்த ஆலயத்துக்கு போனாலும் யாராக இருந்தாலும் கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் போகும்போது இப்போ இந்த கோயிலில் ஆதிகால வழிபாட்டு முறை இருக்குது, ஒரு சில இடங்களில் ஆரிய பூஜை அப்படி இப்படின்னு இஷ்டம் போல் மாற்றி செய்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த அந்த ஆலயத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு விதி இருக்குது. அதன்படி நீங்கள் வணங்கி சென்றால் தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அதனால் அதை கேட்டு தெரிஞ்சு அனுசரித்து செய்யுங்க. அதில் ஆர்கியூமெண்ட் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பண்பாட்டு முறை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கும் இந்த மாதிரி முறைகள் இருக்குது. அங்கே போய் விவரங்களை கேட்டு அறிஞ்சு அதன் பிரகாரம் வழிபாட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக சுபிட்சம் அடையும்.
வழிபாட்டு முறையில் இதுதான் முறைனா இதுதான் முறை. அதை மாற்ற அது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு குலத்துக்கும் ஒரு ஒரு முறை இருக்குது. அதை மாற்றிக்காதீங்க. அந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கு எல்லா சௌபாக்கியம் நடக்கும். இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே குலதெய்வம் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் குலதெய்வத்தை தேடி அலையிறாங்க. ஐயருங்களும் குருமார்களும் அன்னைக்கெல்லாம் குலதெய்வத்தை வச்சு பூஜை பண்ண மாட்டேன்றவங்களும் இன்னைக்கு குலதெய்வத்தை வேண்டி தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குலதெய்வ வழிபாட்டில் மாறுதல் ஏற்படுத்தாதீங்க. அது நம்ம டிஎன்ஏயோட கனெக்ட் பண்ணினது. அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, அந்த உங்களுடைய குலதெய்வ முறைகளை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நடக்க வேண்டியது அத்தனையும் நடக்கும். சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த பாதை தடுமாறி போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் தடுமாறி போகுது. அதனால் குடும்பத்தில் நிறைய எண்ணல்கள் வருது. அப்புறம் திருப்பி தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகுது. அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சிவகாமி அம்மாள் முத்தையா. நான் வந்து நெகிர் சிம்லான் கொலப்லா என்ற ஊரிலிருந்து வந்திருக்கிறேன். இவங்களை கேள்விப்பட்டது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு டிக்டாக்கில் பார்த்தேன். அப்பயும் நினச்சி இவங்களை வந்து நான் பார்க்கணுன்ட்டு. ஆனால் அது இந்த வருஷம் தான் எனக்கு வந்து நல்லபடியாக கைக்கூடி வந்திருக்கு. பல குழப்பங்கள் மனசில். அப்போ தம்பி சொன்னார், நீங்கள் போங்க சித்தி, உங்கள் குழப்பங்கள்லாம் தீரும் ஒரு முடிவுக்கு வரும்னாரு. ஸோ அவங்க நினச்சிலேருந்து அது ஒரு 3 நாள் எனக்கு ஒரு மனசில் வந்து ரொம்ப ஒரு நிம்மதியும் ஒரு சொல்ல முடியல அந்த ஒரு இது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னார் கொஞ்சம் தள்ளி போடலாம் சித்தினாரு. இல்லையா சொல்லிட்டீங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோன்ட்டு. அதே மாதிரி போன வாரம் சொன்னார், இதோ இந்த வாரம் வந்துட்டோம். அந்த அம்மாவும் அவங்கள வந்து பார்க்க கொடுப்புனை கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வேண்டி வந்து கோயிலுக்கெலாம் போயிருக்கிறேன். ஒரு மன அமைதி கிடச்சிருக்கு. ஆனால் நான் அந்த அம்மாவை வேண்டி சொன்னப்போ எனக்கு ஒரு குழப்பங்கள்லாம் தீர்ந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு பாலர் பள்ளி ஆசிரியர், நிறுவன ஒரு பிரின்சிபலாக இருக்கேன். எங்களுக்கும் பிள்ளைகள் வந்து சேரணும். ஏன்னா எங்களுக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் அந்த அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு வந்தேன். நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் வந்து சேரணுன்ட்டு நான் அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டேன். கொடுப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு போகிறேன். ஒரு நம்பிக்கை வேணும், கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேணும். நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது அவங்களோட நம்பிக்கை இருக்கணும். எல்லோருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வேணும். அவங்க அவங்களோட அந்த சமய வழிபாட்டு முறையோட போனாக்கா எந்த ஒரு கேங்ஸ்டரிசம் அந்த மாதிரிலாம் அவங்க போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்கள வந்து நல்லபடியாக இந்த ஒரு நல்ல ஒரு துறைக்கு கொண்டு போவோம், நல்ல ஒரு வழிக்கு அவங்கள கொண்டு போவோம். எல்லாமே அந்த வழியில் வந்து ஈடுபடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நன்றி. என் பேர் சுமித்ரா. நான் வந்து நெகிழ்ச்சிலேருந்து வரேன். நம்ம வந்து கோயிலுக்கு வரணும். நான் ரொம்ப எங்களை மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப கேட்குறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பற்றி எதுவும் வந்து தெரியல. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு நிறைய தெரிய வாய்ப்பு இருக்கலாம். என் பேர் மாலா. நாங்கள் சிங்கப்பிள்ளைக்குள்ள இருந்து வரோம். நாங்கள் இந்த கோயிலில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லது நடக்குதுன்னு. இப்போ நாங்கள் ஒரு வேண்டுதலைக்கு வந்திருக்கோம். ஏதோ வேண்டுதல் நடந்தால் நல்லது வந்து செய்கிறோம் அப்படின்னுட்டு வந்திருக்கோம். மகனுக்கு குழந்த இல்லை, ஏதோ ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்கள்லாம் எட்ட கையில் இருக்காங்க, எல்லோரும் வரணும் போகணும். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை. 20 வருஷம் ஆச்சு என் பையன், 10 வருஷம் ஆச்சு என் பையன் சரியாக போய். அவரும் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல். பேர் லிங்கேஸ்வரன். நான் மகாவிலேருந்து வரேன். இந்த கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட 2வது தடவை வரேன். வந்து நான் நினச்செல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து வேண்டிகிட்டு தான் இருக்கேன். குடும்ப பிரச்சனை பிரச்சனைலாம் இருக்குது, அதுக்கு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். அப்பயும் ஒன்று இதாக பார்க்குறேன். பிரச்சனை வந்து கொஞ்சம் 2வது வாட்டி வரேன். கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்துருக்கு. 2வது வாட்டி வந்திருக்கேன். இன்னும் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, அது ஒன்று தீரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி 7 வருஷம். குழந்தை பாக்கியம் இல்லை, அது அம்மா மூலியமாக எதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், வந்து வேண்டியிருக்கேன். அப்புறம்
மற்ற பிரச்சனை இருக்குது, அது நான் வேண்டிகிட்டு இருக்கேன், அது நடக்குதுங்க. இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்கள் வந்து இப்போ பார்த்தாங்கன்னா இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் லட்சியம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல. நான் இது செய்யணும், நான் அது வாங்கணும், இது வாங்கணுன்றாங்க. வேலை வாய்ப்புலாம் அம்மா வந்து கேட்டு நம்ம இது பண்ணோம்னா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நாங்கள் சிராஸ்லேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி வந்து எங்களோட குலதெய்வம். வேண்டுதல் வச்சு நம்பிக்கையாக வந்திருக்கோம். எல்லோரும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நடக்கும்னு. அந்த நம்பிக்கையோடு வந்து எங்கள் வேண்டுதலை செலுத்தியிருக்கோம். நல்லதே நடக்கும்னு நம்புகிறோம். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளும் அதுக்கு தகுந்த உழைப்பும் போடணும், கடவுள் மேலே நம்பிக்கையும் வைக்கணும். வரைக்கும் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. என்னோட தங்கச்சிக்கு வந்து பிரசவ இதில் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வேண்டுதல் வச்ச கையோட நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆணுச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்து சைன் வைக்க சொல்லி அவங்க ஹஸ்பண்டை கேட்டு இது சிசேரியன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட் வந்து டாக்டர் வந்து இல்லை நார்மலாகவே பிறக்க வைக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு டெலிவரி வந்துச்சு. அது ஒரு விஷயம். எங்களுக்கு இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் அவங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும். இப்படியே இருக்கணும்னு ஒரு வேண்டுதல் இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பிள்ளைங்கள்லேருந்து யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இளைஞர்களுக்கு சொன்னால் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நல்ல விஷயங்களை நம்புறதுல தப்பு இல்லை. இப்போ வெளியே போயிட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறதை விட ஆன்மீகத்தில் போகிறது நல்லது. இதுக்குன்னு அதுலேயே முழுசாக போகிறதுல உங்களுக்கு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். என்ன சொல்கிறேன்னா, கடவுள் நம்பிக்கையும் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு முயற்சியும் எடுக்கணும். அப்படியே போட்டுட்டு போகணுமா? அப்படியே போட்டு ஒரு கவுண்டு வாங்க. அப்படியே போட்டுட்டு அவங்க மேலே எடுத்து குங்குமம் பூசாதீங்க. ஏன்னா உங்கள் குறைய சொல்லி நீங்கள் போடுறீங்க, அடுத்தவங்க குறைய இருக்குது. அதனால் அவங்கவுங்க வேண்டி போடுறாங்க, நம்ம எடுக்கக்கூடாது. அவருக்கு அந்த தட்டில் வச்சுருக்கோம், அதை எடுத்து நீங்கள் பண்ணிடுங்க. அப்புறம் குங்குமம் போட்டு அதை கை கழுவிடுங்க. கை கழுவிட்டு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை செஞ்சு வாங்கிக்கணும்.